நாம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். சரியா? ஜஸ்ட் த்ரீ 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 இதுதான். அப்பதான் டைம் சேவ் ஆகும். இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஆளுக்கு ஒரு 3 இது சொல்லுங்க. நாமத்தையோ அல்லது அவருடைய குணாதிசயங்களையோ. நன்றி சொல்லக்கூடாது, செய்ததை சொல்லக்கூடாது. அவரை நாம் ஆராதிக்கணும். ஆராதனை வேற, நன்றி சொல்றது வேற. பிரேசிங் வேற, தேங்கிங் வேற, வர்ஷிப்பிங் வேற. சரியா? அதனால வர்ஷிப் அண்ட் பிரைஸ் கேன் கோ டுகெதர், பட் தேங்க்ஸ் கிவிங் cannot go there. So we are going to worship and praise God. சரி, இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அது மாதிரி எல்லாரும் 3 ஏதாவது சொல்லணும். சரியா? கர்த்தரை பற்றி சொல்லி ஆராதிப்போம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதரிசனமானவரே, ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செயலில் மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கண்மலையே, எங்களுடைய கோட்டையே, எங்களுடைய துர்கமே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற அரணே, உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம். செங்கடலை 2ஆக பிறந்தவரே, பிதாவின் வலது பரிசுத்து நீண்ட பெருமை சொல்லோடு பரிந்து பேசுகிறது. ஆதியும் அந்தமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிக்க சொல்லணும், அப்பதான் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். உங்களுடைய வேதம் அருமையானதா இருக்குது ஆண்டவரே. வேதம் உங்களுடைய வேதம் பொன்னிலும் பொன்னிலும் மீந்துதான் இருக்குது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் நல்லதா இருக்கிறவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்நேரத்துல கூட சுவாமி எங்களுக்கு ஒரு சின்ன தருணத்தை கட்டளையிட்டு நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உண்மை நினைத்து பார்க்கும்படியாக, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நாங்க நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே நாங்க விசேஷமாக உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கூட வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்துல தடைகளை மாற்றி போடும், வர இருக்கிறவர்களை சீக்கிரம் அழைத்து வாரும். இந்த நேரத்துல உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் ஒரு திட்டங்களை சித்தங்களை புரிந்து கொள்ள, இந்த வசனங்களை ஆராய எங்களுக்கு நீர் கிருபத்தாரோம். ஆவியானவர் எங்க உள்ளங்களை நிரப்பும், எங்களுக்கு கற்றுத்தாரோம், போதித்தரணும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். So praise the Lord. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர் இந்த வேளையில நாம கடந்த வாரத்துல நம்ம 64ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே நான் சொன்னபடி 63ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்தே நாம் என்ன பார்க்கிறோம்னா, நாம 15ஆம் அதிகாரத்துல இருந்து 15ஆம் வசனத்திலிருந்து 63ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்தே 64ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் ஜபமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 63ல 19 வசனம், 15ல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஜபம். 65ல 64ல 1லிருந்து 5 வரை தேங்க்யூ, ஒரு எங்களை நினைத்து பாரும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜபம். அதுல 5லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கன்ஃபெஷன் இல்லையா? எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நாங்க தகுதியற்றவர்கள்னு, அது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உண்மையான நிலைமையை ஒத்துக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது தீர்க்கதரிசி மூலமா அது ரொம்ப திட்ட தெளிவா அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். இப்பொழுது 8ஆம் வசனம். தங்க நிலைமையெல்லாம் உணர்ந்தவர்களாக இப்போ 8ஆம் வசனத்துல இருந்து இன்னொரு பிரேயர், 8ல இருந்து 12 வரைக்கும்
அப்போ கன்சர்ன் கன்சர்ன்டு பிரேயர். இப்போ இவங்க சொல்ல காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தாவே நீங்க தான் எங்க பிதா. வந்துட்டாங்க அந்த நிலைமைக்கு. இத்தனை நாள் அவர் கூப்பிட கூப்பிட இவங்க கேட்காம இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க, நீங்க தான் என் பிதா. அதாவது அந்த ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றாங்க. இனிஷியலா நம்ம பார்த்தோம், அவர் அவங்களுக்கு ஃபாதராகவும் இருந்தாரு, ரிடீமராகவும் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த ஃபாதர் ரிலேஷன்ஷிப், அந்த டீப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக இவங்க வருவதற்கு ஆயத்தமாகறாங்க, அறிக்கை செய்யறாங்க. நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். களிமண்ணுக்கு சுயமா ஒண்ணுமே யோசிக்க முடியாது. ஒரு பாட்டர் எடுத்தீங்கன்னா, நீங்க வரைகிறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஹவ் யூ சீன் எ பாட்டர் ஷேப்பிங் ஆப்ஜெக்ட்? பார்த்திருக்கீங்களா நீங்க யாராவது? கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது. நான் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். அது ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அது இப்பவும் இருக்கு. சென்னையில ஒரு கல்ச்சுரல் சென்டர்னு ஒண்ணு, ஏதோ ஏதோ ஒரு பேர் அதுக்கு. அங்க வந்து நாமே போய் செய்யலாம். அது இன்னும் ஒரு இது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாமே பண்ணலாம். ஸோ தே வுட் அலோவ் அஸ் டு ஷேப் த கிளே. அந்த வீல்ல வச்சு நாமே ஷேப் பண்ணலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல எவ்வளவு நுணுக்கம் இருக்குன்றத அப்பதான் பார்த்தோம். அது சரியா இது பண்ணலன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிருது. அது நல்லா அந்த மாதிரி பண்ணா அழகா வருது, நாம கூட செய்ய முடியும். ஸோ ஒரு பாட்டர் வந்து அவ்வளவு சிரத்தை எடுத்து அது செய்யணும், கவனத்தோட செய்யணும். ஆனா அந்த களிமண்ணுக்கு எந்த வாய்ஸும் கிடையாது, அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து மீன் குழம்பு சட்டியா இருக்க விரும்புறேன், நான் வந்து ஒரு வாசா இருக்க விரும்புறேன் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. அது ஒரு களிமண், அது எப்படி வேணா அந்த குயவன் தன் மனதில் நினைத்தபடி செய்ய முடியும். ஆனா நிச்சயமா குயவனுக்கு ஒரு டிசைன் உண்டு. அவனுடைய மனசுல ஒரு டிசைன் வச்சிருப்பான், இந்த மாதிரிதான் இந்த களிமண்ணை செய்யணும்னு. அப்படி அந்த களிமண்ணை அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த லெவலுக்கு இவங்க வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க, இத்தனை நாள் அவங்க பெருமையோடு அவங்களுடைய சுய புத்தியில, சுய வழியில, சுய காரியத்துல, தங்க பலத்துல நம்பிக்கையா இருந்தவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நாங்க களிமண், நீர் தான் எங்களை உருவாக்குகிறவர். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு, இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஹாவ் தை நோன் வே லார்ட் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அதுல வரும், thou art the potter and I am the clay அப்படின்னு சொல்லுவார். ஜிம்ரீஸ் பாட்டு தானே சிஸ்டர்? ஜிம் ரீவ்ஸும் பாடியிருக்காரு, சாதாரணமாவும் பாடியிருக்காங்க. ஆனா ஜிம் ரீவ்ஸ் பாட்டு தான் கரெக்ட். ரொம்ப அருமையா பாடுவாரு. அதுல அந்த வரிகள் வரும். அப்ப அது போல இங்கேயும் நாம பாக்குறோம், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த ஒரு சப்மிஷனுக்கு, இந்த ஒரு ஹியூமிலிட்டிக்கு வருவது நல்லது. ஜெபத்துல நாம இப்போ அப்படித்தான் வரணும். இப்ப நம்ம பல காரியங்களை சொல்லி அவரை ஆராதித்தோம், அதுக்கு நமக்கு எந்த சம்மதமும் இல்லை இல்லையா? அவர் நாம சொல்லி ஆராதித்த விதத்துல நமக்கு நம்ம இடத்துல அதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. ஆனா அப்பேற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர்னு சொல்லி நாம அவரை ஆராதித்தோம். சந்தோஷமா, மகிழ்ச்சியா, உள்ளத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்க முடிந்தது. அப்படி ஆராதனையில அவர் பிரியமாயும் இருக்கிறார். அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கன்சர்ன்டா ஜெபம் பண்றாங்க. என்னன்னு பாருங்க, கர்த்தாவே அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தரை நோக்கி அவர்கள் செய்கிற ஜெபம். ஏன்னா அவங்க பாவம் அவ்வளவு மிகுதியா இருந்ததினால அவங்களுக்கு நல்லா தெரியும், தே டிசர்வ் த ஜட்ஜ்மெண்ட், தே டிசர்வ் த பனிஷ்மெண்ட்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தாவே அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. சோ இப்ப நமக்கு வந்து ரைட் மூலமா ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும், லீகலா ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும், உரிமையாய் பெற்றுக்கொள்ள முடியும், அன்பினால் பெற்றுக்கொள்ள முடியும்.
இது எந்த மூன்று முக்கிய மற்ற காரியங்களினாலும் அசைக்க முடியாத ஒரு மனுஷனை, ஒரு இருதயத்தை இந்த அன்பு அசைத்து விடும். ஒரு நாய் கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாய், ஒரு பூனை, எனி பெட் ஃபார் தட் மேட்டர், நீங்க வி ஆர் வெரி ஸ்டபன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னே நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். உங்க முகத்தையே பார்க்கும், உங்ககிட்டே வந்திருக்கும், அப்படியே உங்களை தடவிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்களே என்ன செய்வீங்க? கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நீங்களே போய் கொடுத்துருவீங்க. ஏன்னா அந்த அன்பு, அது காட்டும் அன்பிலேயே நாம அவ்வளவு தூரம் மாறிவிட கூடும். இங்க ஆண்டவர்கிட்ட அவங்க அப்படி அவர் எவ்வளோ அன்புள்ள தேவன், அவருடைய அன்புக்கு நம்ம மேட்சே பண்ண மாட்டோம். ஆனா இப்படி சரண்டர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், கர்த்தர் அவ்வளவுதான், முழுமையாய் நம்ம என்ன செய்வாரு? நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் அளிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துதான் அந்த ஒரு கரிசனையோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவரை தகப்பனாய் கருதி அவரிடத்துல கேட்கிறாங்க, ஒரு குயவனாய் கருதி அவரிடத்துல கேட்கிறாங்க. தமிழ்ல நல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, குயவனே 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 படைப்பின் காரணனே களிமண்ணாய் என்னை சொன்ன படைப்பின். சோ அந்த 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 மாதிரி அவங்க அந்த இடத்துல தங்களை அப்படியே ஊற்றி ஜெபிக்கிறாங்க. களிமண். ஆமா ஆமா, கரெக்ட். சோ அதான் பாடி பார்த்தாதான் அது வரும், உள்ளே இருக்குது. சரி, சோ கெஞ்சுறாங்க. they almost plead and they ask God to help them. சரி, அப்படியே அவங்க கெஞ்சி கேட்கும்போது அடுத்ததான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எங்களை மாத்திரம் நீங்க நினைக்க வேண்டாம் ஆண்டவரே, இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பிரஷியஸா விரும்பி ரொம்ப பிரியம் கொள்ளுகிற உங்களுடைய பட்டணங்கள், உங்களுடைய பட்டணங்கள்ல எருசலேமும் சரி, சியோன் நகரமும் சரி, எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? வனாந்தரமாய் போயிட்டே சுவாமி. எங்களை நாங்க நாங்க இந்த நிலைமையில களிமண் நாட்டம் இருக்கிறோம், பட்டணங்களும் இப்படி தீக்கிரையாகி அழிந்து போன ஒரு சூழ்நிலையா இருக்கே, அதெல்லாமே பாழா போயிடுச்சே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்காகவும் அவங்க அழுகிறத பாக்குறோம். நெகேமியா சூசான் என்ற பாபிலோன் நகரத்துல சிறையிருப்புல இருந்தாரு. அங்க பர்சிய ராஜா, பாபிலோனிய ராஜாவை வீழ்த்தி பர்சிய ராஜாக்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கோரேஸ் மக்களை அனுப்பிட்டாரு. கோரேஸ் தான் முதல் பர்சிய ராஜா. அவர் அவங்கள அனுப்பிட்டாரு. அவருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்து, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் பெயர் சொல்லப்பட்டுச்சான். எவ்வளவு பெரிய முன் திட்டம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் பெயர் சொல்லப்பட்டது தீர்க்கதரிசி மூலமாக. ஓகே, அவர் மேசியா, அவர் உலகத்தை ரட்சிக்கிறவர், அவர் பெயர் சொல்லப்பட்டுச்சு. இந்த மனுஷனுடைய பெயரு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டாச்சு. அவருக்கு அப்பவே முன்குறித்து திட்டமிட்டப்பட்டாச்சு. அப்ப இந்த கோரேஸ் ராஜாவாகி, பர்சிய ராஜாவாகி, இந்த பாபிலோனை சிறை மீட்டு அங்குள்ள மக்களை திரும்ப இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு அனுப்புவது ஆண்டவருடைய. அப்ப ஆண்டவருடைய திட்டம் பார்த்துக்கங்க, தலைமுறை தலைமுறையாய். அதனாலதான் நம்ம எபேசியர் 1:4 என்ன வாசிக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு? அவர் முன்னாலே நிற்கும் போது நம்ம எப்ப நிற்போம்? அவர் திரும்ப வரும்போது. அப்ப நம்ம அன்பில் குற்றமற்றவர்களாய் காணப்படத்தக்கதாக நம்மை ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டாராம். You just have to realize the gravity of the God's plan. எவ்வளவு precious நாம அவருக்கு. அப்படி நாம are we considering ourselves? அதான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நாம அப்படி அவருடைய அவ்வளோ ப்ரெஷஸ் சன் அண்ட் டாட்டருங்கிறத நம்ம ரியலைஸ் பண்றோமா? அதுக்கேற்ற விதமாய் நாம் வாழ்கிறோமா? இங்க அப்படிதான் சொல்றாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரியமான அந்த பட்டணங்கள் எல்லாம் பாழாய் போயிற்றேன்னு.
இந்த செய்தியை கேட்ட நெகேமியா அங்க சிறையிருப்புல இருந்தபோது அழுகிறார். அவர் அழுது, ஐயோ எங்க பட்டணம் இப்படி ஆயிடுச்சேன்னு. இப்படி ஒரு தீமை வரப்போகுது, 70வது வருஷம் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தானியேலு 21 நாள் உபவாசம் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது அவரும் அங்கதான் இருந்தாரு. ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் வேர் யூ ஆர். நீ எருசலேம்ல தான் இருந்து எருசலேமுக்கு ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் சிறையிருப்புல இருந்தாங்க. இந்த பகுதியே நம்முடைய ஜெபங்களை, நாம் ஜெபிக்க வேண்டிய விதங்களை கற்றுத்தருகிற பகுதிகளாய் இருக்கிறது. இப்ப இங்கேயும் அந்த தாழ்மையோடு நம்ம கேட்கணும், அந்த உறவோடு கேட்கணும், ரிலேஷன்ஷிப்போட கேட்கணும். லார்ட் யூ ஆர் மை ஃபாதர், லார்ட் யூ ஆர் த பாட்டர், யூ ஆர் மை கிரியேட்டர். இந்த மாதிரி அவரை ஆராதிக்கும் போது, அவரை அப்படி உயர்த்தி அவரை நாம சொல்லும் போது, God will be pleased and our prayers will be heard. இப்ப இங்கேயும் அதுதான் அவங்க செய்யறாங்க. அப்புறம் அதோடு கூட இருக்கிற நிலைமைய அப்படியே சொல்றாங்க. இப்படி ஆயிடுச்சே சுவாமி, இப்படி இருக்கே, உங்க பிடித்த உங்க நகரங்கள் இப்படி ஆயிடுச்சே, இறங்குங்க, have mercy, have mercy. இது எங்களுடைய பாவத்தினாலதான் ஆச்சு, ஆனாலும் எங்களுக்காக நீங்க இறங்குங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறதாக நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் வந்து கேட்டுட்டு அப்புறம் சொல்றாரு, இன்னும் நீங்க மௌனமா தான் இருப்பீங்களா? இப்படி நீங்க மௌனமா இருந்து எங்க மத்தவங்க முன்னால எங்களை வெட்கப்படுத்துவீங்களா, சிரமப்படுத்துவீங்களா? ஆண்டவரே இறங்குங்க. ஒரு நாள் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு. அவர் நம்மை வந்து வெட்கப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ அவர் விரும்புவதே இல்லை. அவர் எல்லா இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையாய் பலன் கிடைக்கும் தான் சொல்றாரு. ஆனா இந்த சிறுமைப்படுறதும் வெட்கப்படுறதும் எதனால? நம்முடைய அக்கிரம செயல்களால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால, நாம் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் புரிந்து கொள்ளாததினால நமக்கு ஏற்படுகிற இந்த வெட்கமும் சிறுமையும் அதனால்தான் உண்டாகிறது. அவர் ஒருபோதும் நம்மை அப்படிப்படுத்த மாட்டார். ஆனா இந்த ஜனங்கள் அப்பவும் அப்படிதான் அறியாமையில கேட்கிறாங்க. இன்னும் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, மன்னிப்புகளை கொடுக்காம அடக்கி வச்சிருப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆனா அடுத்த அதிகாரத்துல நாம பார்ப்போம், அதுக்கு பதில் அடுத்த அதிகாரத்துல பாக்குறோம், தொடர்ச்சியாக தான் பாக்குறோம். 65 முதல் வசனங்கள்ல, என் கரங்களை நான் உங்களை நோக்கி நீட்டி கொண்டேதான் இருக்கேன், நீங்க தான் வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நான் கதவுல நின்று தட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் திறக்கல. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம். நாம் ஜெபிக்கும் போதும் இதையெல்லாம் நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, புதிய உடன்படிக்கையின்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, ஏன்னா அந்த சூழ்நிலையில நீதியுள்ள மக்களே இல்லை, அதனாலதான் இவர்கள் வந்து இப்படி கதறி அழுதிட்டு இருக்காங்க. எங்கிருந்து? அங்க எக்ஸைல்ல இருந்து திரும்பி வந்தவங்க இங்க வந்த இடத்துல ஒரு ஒரு ரைச்சியஸ் பர்சன் இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்லை, அதனால அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில, இன்னைக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட நான் பார்த்தேன். தக்கலைங்கிற இடத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களும் வாசிச்சிருப்பீங்களா இருக்கும், ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்குது. அது 2 பிள்ளைங்க மது அருந்திருக்காங்க ஸ்கூல் கேம்பஸ்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் கேம்பஸ்ல. அந்த ஹெச்எம் என்ன பண்ணாங்க, உடனே டீச்சர்ஸும் ஹெச்எம்மும் ஸ்கூல் பேர் கட்டக்கூடாது, தங்களுக்கு எதுவும் குவரி வரக்கூடாதுன்னு சொல்லி இம்மீடியட்டா அந்த பிள்ளைகள்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க, இந்த சம்பவம் வீட்டில் தான் நடந்தது அப்படின்னு. அதுகளே எழுதி கொடுத்துருச்சு. ஆனா நல்லா அவங்க அந்த வீடியோ போட்டோ இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு. ஸோ ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் பொறுப்பற்றவர்களா இருக்கிறாங்க, அவர்களுக்கு சரியான வேல்யூஸ் சொல்லி கொடுக்காம இருக்காங்க, பிள்ளைகளை சரியான வழியில நடத்தாம இருக்காங்க. நிச்சயமா இப்படி குடிக்கிற பிள்ளைங்க நிச்சயமா ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல உள்ள பிள்ளைகளா தான் இருக்கணும்.
வாலிப பிள்ளைகள். துணிகரத்தை பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைகள், 2 கேர்ள்ஸ். இன்னைக்கு சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு? இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்பாக, 12 வருஷத்துக்கு முன்பாக ஒசூர் பக்கத்துல இருக்கிற தேன்கனி கோட்டைன்னு ஒரு இடம். அது ஒரு ஃபீல்டு, ஆக்சுவலா எஃப்எம்பிபி ஃபீல்டு அது. ஆனா நாங்க எஃப்எம்பிபி மூலமா போல, தனியா அங்க இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு ஊழியம் செய்யறதுக்காக போயிருந்தோம், ஒரு டீமா போயிருந்தோம். அப்ப அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு சொன்ன காரியம், இந்த 11th 12th கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல 100 பேர் இருந்தாங்கன்னா 95 பேரு அபார்ஷன் பண்ணி தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. பெங்களூர் கல்ச்சர், அது பார்டர், வருவோரும் போவோருமான ஒரு இடம். அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இப்படியாக அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டதை நாங்க பார்த்தோம், கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஒரு பாரம், எவ்வளவு ஒரு மனசுக்கு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. வாலிப பிள்ளைங்க. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரும் சொல்லி கொடுக்கறது இல்ல, டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்கறது இல்ல சொல்லி கொடுத்தாலும் கேட்கறது இல்ல. அந்த ஒரு வயது, அந்த ஒரு காலம். சோ சின்னதுல இருந்து சரியா அப்ரிங்கிங் இல்லைன்னா லீட் டு சச் டிசாஸ்டர். அந்த பிள்ளைகளுக்கு போய் நாங்க அந்த தடவை ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நாங்க தொடர்ச்சியே ஒரு 3 வருஷம் போனோம். அதுக்கப்புறம் எங்க எல்லாருடைய சரீர பலவீனங்களின் செல்லதால, அங்கிருந்த சில பிரச்சனைகளினால, அந்த பாஸ்டருக்கு சில பிரச்சனைகள், அதனால தொடர்ச்சியா போக முடியல. ஆனா அப்படி பயங்கரங்கள் நம்ம சுற்றி சுற்றி நம்ம நாட்டிலேயே இருக்கு. ஏதோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் இதெல்லாம் ரொம்ப காமன் அப்படியெல்லாம் இல்லை, இங்கேயே அப்படிதான் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப துணிகரமா இருக்காங்க. சோ நமக்கு இந்த சமயத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற சவால் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஆள் இல்லை. அங்க நெகேமியா இருந்தாரு, தானியேல் இருந்தாரு, அங்க ஒருவேளை எஸ்ராவும் இருந்திருப்பாரு. அவங்க எல்லாம் இன்னும் வர்றாங்க, வந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த எருசலேம்ல இப்படி பாழான இடத்துல அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் ஏறெடுத்த ஜபங்களாய் இந்த ஜபத்தை பார்க்கும்போது, அவர்களுக்கு முன்னால நின்று அவர்களுக்காய் பரிந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. சோதம் குமாரா அழிந்த போது ஆபிரகாம் ஜெபித்தார் இல்லையா? அப்படி அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, இல்ல அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்தினா கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுறார். இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல, இப்படி இருக்கிற இந்த பிரச்சனையில ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்ம பிரச்சனையே தலைக்கு மேல இருக்க, நம்ம பிரச்சனையெல்லாம் தலைக்கு மேல இருந்தாலும் கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னா, இந்த பிரச்சனைக்கு நீ ஜெபிக்கிறாயா? நீ கேள்விப்பட்ட இந்த காரியத்துக்கு உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவருடைய நாமத்தினாலே நாம கேட்கிறது எல்லாம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் அவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை, அவர்களுக்கான ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட காத்திருக்கிறார். அவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், அவர்களை துரத்திட மாட்டார். நீ இப்படி மோசமான பிள்ளைன்னு துரத்திட மாட்டாரு. அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது காத்திருக்காரு. ஆனா அந்த வாழ்க்கையை வாங்கி கொடுக்கறது நம்முடைய பொறுப்பு. இதை நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ அந்த கேப்ல நின்று ஜெபிக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. நாம ஏதோ கடமைக்காக செய்யறதில்ல, கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார் என்பதை ஞாபகத்துல நாம வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாம 65ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இதுவும் முதல் வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொடர்ச்சியா இருக்கும், அந்த முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சியா இருக்கும். கடைசி பகுதிகளில் தான் கடைசி பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் த ஃபியூச்சரிஸ்டிக் பிளெஸிங். அதாவது ஒன்னா 1000 வருஷ அரசாட்சி அல்லது அவருடைய நித்திய ராஜ்யம், அதை பற்றிய செய்திகள் இருக்கும். இப்போ அந்த நித்திய ராஜ்யத்துக்கு அப்படின்ற அந்த பகுதிக்காக இந்த படம் இருக்கு. என்னன்னு சொன்னா,
என்ன அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் நமக்கு என்ன நடக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும். நமக்கு ஒருத்தர் வந்து பர்த்டேக்கு gift கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, நம்ம நினைச்சோம்னா நாம மத்தவங்களுக்கு பர்த்டேக்கு gift கொடுத்து பழகணும். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மாமாவுக்கும் மச்சானுக்கும் அப்படி இல்லை. இது கொடுக்க வேண்டியது யாருக்கு கொடுக்கணும்னா, திரும்பி நமக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு நமக்கு அத முதல் காரியமாய் அதை பார்க்கறாங்க. ரெண்டாவதா, வெறும் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. அவங்களோட பிரச்சனையை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. நிறைய நேரம் பேசுவாங்க, நிறைய நேரம் அவங்களோட கூட செலவழிப்பாங்க. ஆனா அவங்களுடைய தேவை என்னன்னே தெரியாமையே இருப்பாங்க. இதை இதை கேட்டு தெரியணும்னா கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்மால கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ ஹாவ் த அண்டர்ஸ்டாண்டிங் given by God, discernment given by God. ஆவியானவர் நடத்தும் போது ஒருத்தரோட நம்ம பேசும்போதே அவங்களுடைய தேவை என்ன, அவங்க நிலைமை என்னன்றத நாம புரிந்து கொள்ள முடியும். இந்த பக்கத்துல போகிறவங்க, டிஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறவங்க சும்மா ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க கை தூக்கி எழுப்பி விடுகிறவர்களா இருப்பார்கள். நான் ஒரு எப்பவுமே யோசிச்சிருக்கேன். அதாவது இந்த சிம்பத்தி எம்பத்தி அப்ப யோசிச்சப்போ அப்படி யோசிச்சேன். இப்ப யோசிக்கும் போது ஒரு கிறிஸ்தவளாய் நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறேன். ஒரு காலேஜ் டீச்சர் வந்து எப்பவும் சொல்லுவாங்க, இந்த ஸ்லம்ல இருந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பார்ப்பேன். அவங்க யூனிஃபார்ம்ல ஒண்ணு மேல இருக்கும், ஒண்ணு கீழே இருக்கும், அந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்காது, அப்படியே போவாங்க, பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாரத்துல 2 தடவை 3 தடவையா சொல்லிடுவாங்க. நான் அப்பதான் முதல்ல அவங்க சொல்லும் போதெல்லாம் இந்த மிஸ் எவ்வளோ அந்த பிள்ளைங்க மேல இதா இருக்காங்க பாரு, கர்சனையா இருக்காங்க பாரு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வேர்ல்ட்லி நாலேஜ்ல யோசித்தேன். என்னன்னா, சிம்பத்தி வில் நாட் ஹெல்ப், எம்பத்தி ஒன்லி வில் ஹெல்ப். எம்பத்தினா என்ன, அவங்களுக்கு போய் உதவி செய்யறது அப்படின்னு. ஒருவேளை இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஷர்ட்டா கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த பையனுக்கு ஒரு பட்டன் வாங்கி தச்சு கொடுத்துருக்கலாம், எதையாவது இவங்க செஞ்சிருக்கலாம். இந்த அந்த பிள்ளைகளை பார்த்து மாத்திரம் சொல்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த உதவியும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்புறம் வந்தது. அதுக்கும் பின்னால இன்னும் அடுத்த வளர்ச்சி ஸ்டேஜ்ல ஒரு கிறிஸ்தவலா நான் என்ன செஞ்சிருக்கணும், அப்படி செய்தி எனக்கு அதுல கேள்விப்படுதா, ஜெபிக்கணும், அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம போய் உதவி செய்யணும். அப்படி ஆரம்பிச்சு, அப்படி நான் ஆரம்பிக்கல, அதற்கு முன்பாகவே அங்க இருந்தது, நடந்துகிட்டு இருந்தது. இதுல நானே இன்வால்வ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அப்படியாக ஒரு ஊழியத்தை இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்லம் ஏரியால, எங்க காலேஜுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஸ்லம் ஏரியால முதல்ல கம்யூனிட்டி சர்வீஸா போய் காலேஜ் மூலமா செஞ்சோம். அப்புறம் நாங்க ஒரு 3 பேரா சேர்ந்து நாங்களே ஜெபித்து அங்க செல்வோம். அங்க சென்று அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுத்து எங்களால் இயன்ற உதவிகளை செய்து இப்படி தொடர்ச்சியா நாங்க ஒரு 20 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னால போக முடியல, ஆனா ஜெபிக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போயிட்டு இருக்காங்க. எனக்கு பதிலா இன்னொருத்தர் கூட்டிகிட்டு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ். நாம என்ன செய்யணும்னா இதைத்தான் நாம செய்யணும். ஏன்னா நான் ஏன் இப்ப போகிறது இல்லைன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப இப்படி ஸ்டீப்பா இருக்கும். இறங்கி நடந்து போகும்போது எப்பவுமே கஷ்டமா இருக்கும். அது திரும்பி வரும்போது அப்படியே மூச்சு வாங்கிடும். இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் நான் போகக்கூடாதுங்கிறதுனால இப்ப நான் போகிறது இல்லை. அவங்க எல்லாம் ஆனா தே ஆர் ஸ்டில் கோயிங்.
ஆல் ஆஃப் தெம் ஆர் 70+. அவங்க எல்லாம் 70 வயசானவங்க, ஆனா போயிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் a great blessing. ஸோ அதுதான் ஒரு கிறிஸ்தவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்மையே சுற்றிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதிகமா அடுத்தவங்களை பற்றி நாம் நினைக்க ஈர்க்கப்படுகிறோம். அடுத்த படத்துல என்ன பாக்குறோம்னா, நேரோ கேட் அண்ட் வைட் கேட். இது நமக்கு நல்லா தெரியும். நேரோ கேட் பக்கமா ஒருத்தரோட பார்வையும் கூட போகாது. அந்த வைடு கேட்ல தான் நிறைய பேர் போவோம். ஏன்னா அது ஈஸியா இருக்கும். இன்னைக்கு ஹைவேல போறோம்ல, ஏன்னா ரொம்ப சுலபமா போயிடலாம். ஓவர் பிரிட்ஜ், ஓகே, வெரி குட். ஃப்ளைஓவர், எஸ். நாட்டுல பூரா அதுதான் கட்டி வச்சிருக்காங்க, பாலமா. நிஜமாவே 7 minutes 5 minutesல சீக்கிரமா கிராஸ் பண்ணிட முடியுது. ஆனா ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்கு. பட் அங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு இடுக்கலாம் வாசலை தெரிஞ்சு கொள்வதுதான். அதுல ரொம்ப சிலர் தான் இருப்பாங்க, பாடும் உபத்திரவமும் இருக்கும். ஆனா அது வழியா போகிறவங்க தான் பரலோகத்தை அடைய முடியும். அடுத்த பாடம் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். இன்றைய நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகளாய், கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்களாய், இது பொய். பிசாசுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, கர்த்தர் சொல்றத பொய்ன்னு நம்மளை நம்ப வைக்கிறது. அந்த பாவத்தை தான் முதல்ல செஞ்சா ஏவாள் அதுக்கு விழுந்தா. இப்படி சொன்னாரோ, நீ சாகவே மாட்டாய் அப்படின்வாரு. அப்படின்னு அந்த சர்ப்பம் சொன்ன உடனே சரின்னு இது மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி இன்றைக்கும் இருக்கு. ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்கள். இப்படி சபைக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. இது இல்ல, இதுதான் முக்கியம், இதை செஞ்சாதான் முக்கியம். சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்படின்னா தான் நீங்க இதுல பங்கு பெறணும், இல்லைன்னா பங்கு பெறக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. God never allows that. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கான மெச்சூரிட்டி வேணும். அப்படி வேதம் அறியாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்கள். அடுத்தத கடைசியா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்படியெல்லாம் நாம இருக்கும்போது நம்முடைய கனிகளினால் நாம் யார் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். யூ ஆர் த விட்னஸஸ் அப்படின்னு அப்போஸ்தலர் 1:8 சொல்றாங்க. எங்கெல்லாம் சொல்றாங்க? இம்மீடியட்டா எருசலேம்ல, சமாரியாவில், அப்புறம் உலகம் முழுவதிலும், உலகத்தின் எல்லை எங்கிலும் நாங்க சாட்சியா இருக்கணும். அப்ப நம்ம சாட்சியா இருக்கிறதுனா எப்படி இருக்க முடியும்? நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை. நம்முடைய கனி எப்படிப்பட்ட கனியா இருக்கு, என்ன கனிகளை தருது? கனி தந்தா பத்தாது, அது நல்கனியா இருக்கு இல்லையா? அப்படி சரி. இப்ப அந்த சாப்டர், அதுதான் இதோடைய ஃபைனல் எண்டுக்கான ஒரு பிக்சர். இப்ப நம்ம போன சாப்டர் முடிக்கும் போது எப்படி முடிச்சோம்னா, ஆண்டவரே எங்களை மன்னிக்கவே மாட்டீரா, எங்களுக்கு உதவியே செய்ய மாட்டீரான்னு கேட்கிற ஒரு நிலைமையில நம்ம அந்த போன சாப்டரை முடித்தோம். அதற்கான பதில நாம இங்க பார்க்கிறோம். முதல் வசனத்துல, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாக கண்டறியப்பட்டேன். ஆனா என்னை அறிந்த நீங்கள் என்னை தேடவும் இல்லை, என்னை காணவும் இல்லை. என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். ஒண்ணுமே தெரியாத, இயேசு கிறிஸ்துவே அறியாத ஜனங்களா இருக்கிறவர்களுக்கும் தன்னுடைய அற்புதங்களையும் மகத்துவத்தையும் விளக்கி கொண்டு இந்த நாட்களிலும் ஆண்டவர் இருக்கிறார் பணித்தலங்களில. ஆனா பாரம்பரியமா, காலாகாலமா, தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருந்த நாம் அவர்கள் அறிந்திருக்கிற அளவுக்கு நாம் அறிந்ததில்லை. இதுதான் வித்தியாசம். தொடக்கத்துல FMBB முறை அந்த மால்டோல ஊழியத்தை செஞ்சப்போ, அப்ப அங்க போயிட்டு வந்தவங்க, அந்த அண்ணாச்சிமாரெல்லாம் சொல்லுவாங்க, அந்த கேம்ப்ஸ்ல அவங்க எல்லாம் ஒரு காஃபிக்கு, ஒரு டீயை குடிக்கிறதுக்கு முன்னால ஜெபிப்பாங்க. அந்த டீயே ஆறி போயிடும், அவ்வளவு பெரிய ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னால ஜெபிக்கிறது, டீ குடிக்கிறதுக்கு முன்னால ஜெபிக்கிறது, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா, பழக்கம் இருக்கான்னு அந்த நாட்கள்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அப்படி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவர்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள், அனுபவமானார்கள், புரிந்திருந்தார்கள். ஆனா நாம் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். ஆனா நமக்கு
அப்படி இல்லை. இப்ப சொல்றாரு, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். உங்களை நோக்கி என் கைகளை நான் நீட்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் திரும்பல. கர்த்தர் ஒரு தகப்பன் என்று நீங்க கூப்பிடுறீங்க. அந்த தகப்பனாதான் அவர் இருக்கார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல, காணாமல் போன மகன் இளையகுமார், அவன் செய்யறதெல்லாம் தப்பு. அவன் சொத்து பூரா அழிச்சான். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை அவன் அழிச்சிட்டான். அதுவும் எப்படி தீய வழியில அழிச்சிட்டான். ஆனா பன்றிய விட மோசமா திரும்பி வரான். இவர் என்ன செய்யறாரு? ஓடி போறார். போய் அவனை அணைத்து முத்தம் செய்து வீட்டில் கொண்டு வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் மாற்றி அவனுக்கு திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து மோதிரத்தை அணிந்து, சிக்னட் ரிங். ரிங் இஸ் a sign of power, sign of authority, sign of ownership. அதை கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அன்பு! அப்படிதான் இன்னைக்கும் நமக்கு செய்வார். இருக்கிற வண்ணமாய் நாம் போனாலே போதும். கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். நாம் தான் திரும்ப மாட்டோம். எந்த நிலையில இருந்தாலும் நீ திரும்பலாம். இதெல்லாம் நம்ம எந்த நிலையிலும் நீ திரும்ப முடியுங்கிற நம்பிக்கை வார்த்தை தேவையுள்ள ஜனத்தின் மத்தியில தான் நாம் இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, போதை பழக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் திருந்திட்டாரு ஒரு மீட்டிங்ல. அன்னைக்கு கடைசி மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு அவன் திரும்பி வரும்போது 3வது நாள்ல 47 பேரை கூட்டிட்டு வர்றாரு. எல்லாம் இந்த பழக்கத்துல இருக்கிறவங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதுல இருந்து விடுபடணும்னு அவங்களுக்கும் வாஞ்ச. இன்னைக்கு அப்படி அந்த அந்த நற்செய்தி சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் தேவை. அந்த நற்செய்தி அவங்களுக்கு சொல்லி அந்த விடுதலையை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஜனங்கள் தேவை, வாலிபர்கள் தேவை, சபையில் மக்கள் தேவை. அந்த மக்களா நம்மால இருக்க முடிந்தா நாம் இருப்போம். அந்த மக்களா இருக்க முடியலனாலும் நான் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருகிறார். நிச்சயம் பதில் தருகிறார். கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம என்றைக்கோ எதற்கோ ஜெபித்ததெல்லாம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு. ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணும், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி செய்வாரோ ஆண்டவர் தெரியாது. இவங்கதான் தகுதியானவங்களா தெரியாது. ஆனா யாரை கொண்டுனாலும், கழுதையினாலும் காக்கானாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல. இன்னைக்கு பயப்படுறாங்கல்ல காசு வாங்குறதுக்கு. அந்த ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோமா? ஜெபத்தை கேட்கிறாருல்ல ஆண்டவர். And I'm not supporting this government. I'm not supporting these persons. But God is working. I only believe that God is working. God is answering our prayers. So God can do anything. So நம்ம அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த சமயத்துல இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக ஜெபிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள்ல இதெல்லாம் நினைவுக்கு வரணும். இதற்கென்று பிரத்யேகமாய் ஜெபிக்கணும். நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம ஜெபத்தை ஒதுக்கணும்னு. ஒரு நேரம் குடும்பத்துக்காக ஜெபிக்கலன்னா அவ்வளவுதான். குடும்பத்துக்கு ஜெபிக்கணும் கட்டாயம். நம்ம தேவைக்கு ஜெபிக்கணும் கட்டாயம். எதை செஞ்சாலும் ஜெபிக்கணும் கட்டாயம். இப்ப நம்ம ஜெபம் பாருங்க, மூச்சு மாதிரி இருக்கா இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் எப்ப ஜெபிக்கணும்? இதுக்கு ஒரு நேரத்தை நாம ஒதுக்கணும், ஜெபிக்கணும். தூங்கி போகிறவர்களாய், சொகுசாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. We are not called for a luxurious life. We are called for an active, burdened life. So anyway, so God's proactive desire to reach out to people. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். கரங்களை நீட்டி இருக்கு, வாங்க. ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை கேட்காதவர்களாலே கண்டறியப்பட்டேன், அவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாருல்ல சவுல்.
சவுல் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஓடி 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 கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். ஆனா அதே சமயத்துல அவருக்கு ஒரு பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டார், புறஜாதிகளுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய மனுஷன் இவன். இவன் யூதன். இவன் எவ்வளோ கிளவரா வாழ்ந்திருக்கான்னு பாருங்க. இப்ப நிறைய பேர் நாம இங்க இருக்கிறோம், அப்புறம் அமெரிக்கன் சிட்டிசனாவும் இருக்கிறோம். இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம், எல்லாம் பண்ணலாம், இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல. அது மாதிரி அவனும் பவுலும் ரோமருக்கு ரோமர், யூதனுக்கு யூதன், பென்யமீன் கோத்திரத்தானுக்கு பென்யமீன் கோத்திரத்தான், எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. ஆல் ஃபார் இஸ் சேஃப்டி. அவர் செக்யூரிட்டியா வச்சுக்கிட்டாரு. படிப்பு எல்லாம் படிச்சிருக்காரு. யாரும் என்ன கொஸ்டின் பண்ண முடியாது. கமாலியல் கிட்ட படிச்ச கொஞ்சம் பேர்ல நானும் ஒருத்தன். எல்லாம் ஒண்ணும் இல்லை, குப்பையும் நஷ்டமுமாய் போய்விட்டது. இதெல்லாம் லாபமாய் எண்ணினேனோ அதையெல்லாம் நான் நஷ்டமாய் விட்டேன். ஏன்னா என் ஆண்டவரை நான் தரிசித்தேன். அவர் சொல்றார், அனனியா கிட்ட சொல்றாரு அவனுடைய லைஃபோட பர்பஸ். எப்படிப்பட்டவரை எப்படி சந்திக்கிறார் பாருங்க. So that is the greatness of our God. சரி, அது நான் பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்தப்போ தானியேல் எல்லாம் அப்படியாக அந்த மக்களுக்காக ஜெபித்ததினாலேதான் இந்த கோரேஸ் ராஜா வந்து அவரை அனுப்பினார். அவர்கள் இங்கே திரும்பவும் வந்தார்கள். சோ நம்ம சொந்த ஞானத்துல, நம்ம சொந்த காரியத்துல இப்பவும் இப்படி நான் ஜெபிக்க போறேன், ஜெபிப்பேன்ல நாம தீர்மானம் எல்லாம் எடுத்தா ஒன்னும் நடக்காது. ஏன்னா ஒரு நாள் முக்கி ஒரு தடவை ஒரு நாள் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா நிச்சயமாய் தொடர்ந்து செய்யணும், அவருக்கு பிரியமாய் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம செய்யணும்னு சொன்னா அவரிடத்துல நம்மை முதல்ல தாழ்த்தி ஊற்றணும். என்னை பிரஸ்தப்படுத்தும் சுவாமி, என்னை தகுதிப்படுத்தும், எனக்கு பலன் தாரும், எனக்கு என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கேட்கணும். உதவி செய்யுங்க, ஏற்ற வார்த்தைகளை தாங்க, உணர்வுகளை தாங்க. அந்த அந்த பேர்டன் வரணும்ல. அப்ப அன்பை என் உள்ளத்துல ஊற்றுங்க. எல்லாம் நம்ம கேட்கும்போது கர்த்தர் அதை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, இப்ப அடுத்த வரும்போது இந்த ஜனங்கள் மேல ஏன் இவ்வளவு கர்த்தர் கோபமா இருக்காருன்னா, கோபத்தின் உக்கிரம் வந்து ராத் ஆஃப் காட். அந்த உக்கிரமான கோபத்துக்குள்ள 1 minute கிளாஸ்மா ஒரு 15 minutes கழிச்சு பேசுறேன். அந்த ஜனங்கள் மேல அவ்வளவு கோபம் கர்த்தருக்கு ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கோபம் உண்டாக்கி அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. God can be provoked to anger. நம்ம வாசிக்கிற கோபம் 1 நிமிஷம் பாக்குறோம். தயவோ நீடிய வாழ்வு. ஆனா கோபம் 1 நிமிஷம். ஆனா அந்த 1 நிமிஷத்து கோபத்தை, ஏன்னா கர்த்தருடைய டைமிங் வேற. ஆல்வேஸ் ரிமெம்பர், நிமிஷம். இட் கேன் பி இயர்ஸ், ஐ டோன்ட் நோ. அது எப்படி சொல்ல முடியாது. ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம்னா 1 நிமிஷம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல கோபமாவார். அந்த கோபத்தை ஜனங்கள் they provoked God, அந்த இன்ஸ்டிகேட் பண்றாங்க, அவர் கோபம் உண்டாக்குறாங்க. எப்படி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு அதுல பாருங்களேன். முதல்ல பாத்தீங்கன்னா, அவங்க தோட்டங்களிலே பலியிட்டு செங்கல்களின் மேல் தூபம் காட்டி, மெய்யான தெய்வத்தை அவர்கள், யாவே தெய்வத்தை அறிந்தவர்கள், கர்த்தராகிய ஆண்டவரை தேவனை அறிந்தவர்கள், அவர்கள் என்ன செய்தாங்க? போய் இந்த விக்கிரகங்களை வணங்குகிற தோப்புகள், மரங்கள், இப்படியான இடங்களிலே போய் பலிகளை இட்டு அப்படி வணங்குகிற ஒரு என்ன சொல்றது, தவறான ஒரு காரியத்தை அவர்கள், தவறுன்னு இதை சொல்ல முடியாது, பயங்கர பாவமான
கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், கர்த்தர் அதை அருவருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரிச்சல் உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியங்களை அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு இதை வாசிக்கும் போது ஒருவேளை அவங்க அந்த காரியங்களை அப்படியெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு நாம வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும். வாட் மேக்ஸ் காட் டு பி சோ ஆங்கிரி வித் அஸ்? என்ன நம்ம இடத்துல பார்க்கிறார்? அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, பிரையாரிட்டிய கொடுக்காதபடி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். இரண்டாவது அவங்க செய்தது, பிரேத குழியண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி, அங்க போய் இருட்டுல போய் உட்கார்ந்துட்டு, நிறைய பேர் இன்னைக்கு கூட அப்படி எல்லாம் இருக்காங்களாம். அமாவாசை இரவுல போகிறது, போய் இந்த மாதிரி சொல்லவே எனக்கு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப அசுத்தமான காரியங்கள். அதாவது கல்லறையில போய் உட்காந்து செத்தவங்களை எழுப்பி அதுல குறி கேட்கறது, ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவங்க ஃபியூச்சரை பற்றி அவங்களுக்கு அவ்வளவு பயம். எங் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறதுங்கிறது தாவீதுடைய அறிக்கை. நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்ல முடியும். அவர் கையில இருக்கிறதுனால அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, கிரஹாம் ஸ்டெயின்ஸ். கிரஹாம் ஸ்டெயின்ஸ்ங்கிற அந்த ஒரிசால அந்த மிஷனரியுடைய ஒய்ஃப், அவங்க பேரு மறந்துருச்சு. கிளாடிஸ். அதான் ஜி, கரெக்ட் கரெக்ட், ஜிலியே வருதோ அது என்னன்னு எனக்கு வாயில வரல. கிளாடிஸ். அந்த அம்மா அவங்க பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் அந்த மிஷனரியையும் எரிக்க கொடுத்து அந்த பாடிஸை கொண்டு வந்து புதைக்க வரும்போது அவங்க சொல்றாங்க, இதை செஞ்சவங்க நான் மன்னிக்கிறேன், ஏன்னா அவங்க அறியாமையில செய்யறாங்க. எப்படி ஸ்தேவான் ஜெபித்தாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரோ, புதுவாவே இவர்களை மன்னியும்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. சரி, 2வது அவங்க சொன்னது, பிகாஸ் he lives I can face tomorrow. அவர் ஜீவிப்பதினாலே நான் தைரியமாய் தொடர்ந்து இந்த வேலையை இங்கே செய்வேன்னு அங்கேயே இருந்து அவங்க செஞ்சுட்டு, ரொம்ப முடியாதப்பதான் இப்ப திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளும் படிப்பு முடிச்சிருச்சுங்க. அப்புறம் எல்லாரும் கூட்டிகிட்டு அங்க போயிட்டாங்க. பிள்ளைங்கன்னா ஒரே பொண்ணு எஸ்தர், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு அதெல்லாம் தான் அனுபவம். தட் இஸ் மெச்சூரிட்டி. இப்படிலாம் என்னால நாம சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்றது எனிபடி கேன் சே, எக்ஸ் ஒய் எல்லாருமே சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் ஸ்டார்ஸ், அவங்கதான் முத்துக்கள். நாம் அப்படி இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை நம்ம விடாதபடி நாம் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் இப்படி போய், அதாவது இன்னொரு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கல்லறையில போய் உட்காந்து அந்த அமாவாசை இரவுல அவங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியார் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் ஆவிகளை கூப்பிடுறதுக்கு போய் they will ask for power. அவங்க பவர் எப்படி இருக்கும்னா, அவங்க யாரையும் என்ன வேணா செய்ய முடியும். இன்னைக்கு சில அதிகாரத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, நம்ம நாட்டுல கூட அந்த மாதிரி சில மக்களுக்கு அவங்கள்ட்ட யாருமே அசைக்க முடியாது. they have so much power, they can do whatever they want. ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் செய்யறது இந்த மாதிரி ஈவில் ஒர்க்ஸ். ஆமா, இப்படி சொல்றீங்க, ஏன் கர்த்தர் பார்த்து அடிக்க கூடாதா? எவ்வளவு பேர் நம்ம ஜெபிக்கிறோமே. 2, 1, God gives a long rope for them. நமக்கு we deserve this. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நாம அவங்களுக்கு ஈக்குவலா இங்க பாவம் செய்யறோம். சபைக்குள்ள கோயிலுக்குள்ள செய்யறோம், போட்டி போடுறோம், சண்டை போடுறோம், போலீஸ் வருது, கோயிலுக்கு போலீஸ் வருது.
அப்புறம் ஏன் உனக்கு நான் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்? God is doing things. அவர் எப்படி செய்வான்னு நமக்கு தெரியாது. நம்ம யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதுவே நம்முடைய பாவமா போயிடும். So we have to be very careful. At the same time, we have to realize. So ரெண்டாவது பெரிய தப்பு அது. மூணாவது, எதெல்லாம் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் சாப்பிடுறாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதெல்லாம் தான் நம்ம புரிந்து இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கணும். இங்க ஒண்ணு சொல்லியிருக்குது, புதிய ஏற்பாட்டுல வேற ஒண்ணு சொல்லியிருக்குது, அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு குழம்பிக்க கூடாது. இது அந்த காலகட்டம். அதனால காலகட்டங்களை புரிஞ்சிருக்கணும், அந்த இடங்களை நம்ம அறிந்து கொள்ளணும், தீர்க்கதரிசியினுடைய செய்தி என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களையே படிக்க முடியும். இப்ப அன்றைய நாட்களில ஆண்டவர் நமக்கு மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா அவர்கள் அந்த பன்றி இறைச்சியை தின்று, அது மாத்திரம் இல்ல, அந்த என்னமோ போட்டிருக்கு, ஆணம்னு போட்டிருக்கு, அதுக்கு எல்லா மீனிங்கும் இருக்கு. ஃபீசிஸ்ல இருந்து எல்லா மீனிங்கும் இருக்கு. அதுல என்னென்ன இதெல்லாம் போட்டு அதை அப்படியே ஃபர்மெண்ட் பண்ண வச்சு அதை குடிப்பாங்களாம். எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு காரியம்! அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்யறதற்கு அவர்களுக்கு அது ஒரு விதமான ஆஃபரிங், ஒரு விதமான பலி செலுத்துறது. இது குழந்தைகளுடைய ரத்தமா இருக்கலாம், என்னவாவும் இருக்கலாம். அதை அப்ப குடிப்பாங்க, அந்த சமயத்துல அதை குடிப்பாங்க. இதையும் நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சிருக்கேன். ஒரு வாலிபன் இங்கிருந்து தெரியாம போய் சிக்கிட்டான் ஒரு கல்ட் குரூப். இதெல்லாம் கல்ட் குரூப்ஸ். இந்த மாதிரி ஒரு கல்ட் குரூப்ல போய் சிக்கிட்டான் வெளிநாட்டுல. அவனுக்கு கொடுத்த அட்ராக்ஷன் என்னன்னா, நான் உன்னை எல்லாம் படிக்க வச்சு உன்னை ஏன்னா இங்க வந்தப்போ அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவா இருந்தான், பெற்றோரால மிகவும் ஒதுக்கப்பட்டவனா இருந்தான், சமுதாயமும் அவனை கேலி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு லேடி வந்து, நான் உன்னை கூப்பிடுறேன், அங்கிருந்து இங்க வந்து இவளை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அங்க அவனுக்கு நல்ல வேலை பதவி எல்லாம் கொடுத்துட்டு, ஆனா ஸ்லோவா அவங்க குரூப்புக்கு அவனை கூட்டிட்டு போகிறது பாக்குறான். அவன் ஒரு கிறிஸ்டியன், அந்த பையன் ஒரு கிறிஸ்டியன். அவனுக்காக பேரண்ட்ஸ் திட்டுனாலும் அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய அப்படி ஒதுக்கிட மாட்டாரு இல்லையா? அதுவும் நான் சொல்றது பழைய காலத்துல, இந்த காலத்துல எல்லாம் நடக்கும், அந்த காலத்துல. அதனால அவங்க அந்த பேரண்ட் உண்மையான சம்பவம் தான், நான் ஒண்ணு புத்தகத்துல வாசிச்சது தான், ஆனா அது உண்மையான சம்பவம். அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பையன் அங்க போய் இந்த இதுல கல்ட்டுல சிக்கிட்டு, ஆனா அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. இதத்தான் ஆவியானவர் செய்கிறார். ஏன் செய்யறாரு? பெற்றோரோட ஜெபத்தை கேட்டு செய்யறாரு. பிள்ளைகளுக்காய் நாம் எந்த வயதிலும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு வேலி அடைக்கும். நம்முடைய ஜெபம் அவர்களை பாதுகாக்கும். அவர்கள் பாதங்கள் இடராதபடி காத்துக்கொள்ளும். சோதனைக்குள் விழாதபடி காத்துக்கொள்ளும். எல்லாம் நம்முடைய ஜெபம், பெற்றோருடைய ஜெபம். இப்ப இந்த பெற்றோர் அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. அவனுக்குள்ள அந்த உணர்வு வருது, என்னமோ இங்க நடக்குது. என்னை டெய்லி வந்து ஏதோ சொல்லி சாப்பிடும்போது என்னையோ கொடுத்து என்னை தூங்க வச்சிடறான். இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவன் சாப்பிடாம அதை வந்து எப்படியோ ஒளிச்சு வச்சு விழிச்சிருக்கும். அப்ப பார்த்தா பேஸ்மெண்ட்ல ஒரே சத்தம். என்ன நடக்குதுன்னு மெதுவா போய் எட்டி பார்த்தா அங்க ஒரு பெரிய ரிச்சுவல் நடக்குது. அதுல நடுவுல இந்த மாதிரி அதுல போட்டிருக்கல, அருவருப்பானவைகளின் ஆணத்தைன்னு, அது மாதிரி என்னத்தையோ வச்சு அத அப்படியே பாயில் ஆயிட்டு இருக்கிற மாதிரி அதுல சுத்தி நின்னு சிரிச்சு அப்படி ஒரு களியாட்டம். பயந்து போயிட்டான். எப்படியோ இதை நாளைக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டாம தப்பிக்கணும்னு போய் வேலை செய்யற இடத்துல, அதுவும் அவங்களோட வேலையான இடம்தான், அங்கிருந்து எப்படியோ அங்க யாரையோ பிடிச்சு கடைசியா அங்கிருந்து அவன் தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு வந்துட்டான். இங்க வந்து பேரண்ட்ஸ்ட வந்தோடனதான்
இந்த அளவுக்கு மோசமான ஒரு விதத்துல நான் சிக்கிட்டேன். அவளும் ட்ரேஸ் பண்ணி வரா. இவனுக்காக அவங்க பெற்றோரை ஊரை மாத்திட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு அவன் காப்பாற்றப்பட்டான். கர்த்தர் விட மாட்டார். தன் பிள்ளைகளே ஒரு நாளும் விட மாட்டார். ஆனா ஆபத்துல நாம போய் விழுந்தோம்னா அனுபவிச்சுதான் ஆகணும். கான்சிக்வன்சஸ் ஆஃப் த சின் மஸ்ட் பி போர்ன். அது ஆனா கடைசி அளவுக்கு விட மாட்டார். அது ஏன் நம்ம அடிபட்டு வரணும்? முன்னாலேயே வந்துடலாம்ல. அதுதான் நம்ம சாய்ஸஸ், நம்ம விருப்பம். அதனாலதான் சொல்றேன், we have to be always alert. இப்போ இங்க அடுத்த பாவம் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்களேன். முதல்ல தோட்டத்துல பலியிட்டாங்க, அப்புறம் கல்லறைக்கு போனாங்க, கண்டதை தின்னாங்க. நாலாவதா என்னன்னா, நாங்க தான் பரிசுத்தர், நாங்க சொல்றதுதான் ரைட், நான் தான் ரைட், நான் வந்தது, நீ என் பக்கத்திலே வந்துடாத, நான் பரிசுத்தன்னு சொல்லிட்டான். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. பிகாஸ் தே ரிபல் அகெயின்ஸ்ட் காட். கர்த்தர் பேச்ச கேட்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தரை வெறுக்கிறாங்க, கர்த்தரை எதிர்க்கிறாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. சோ இத்தனை காரியம் அவங்க செஞ்சதுனால அவங்க மேல் வச்ச அவருடைய கோபம், இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு குப்பை மேட்டை எரிச்சோம்னா அந்த புகை எப்படி ஒரு துர்நாற்றமாக, கண்களை எரிக்கக்கூடியதாக, நம்முடைய லங்ஸ் எல்லாம் பாதிக்கக்கூடிய விதமாக, இருமல், தும்மல் இப்படியெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி கர்த்தருக்கு அவங்களுடைய பாவம் இருந்தது. அதனாலதான் அவர் அவ்வளவு கோபம் கொண்டார். அதனாலே அவர்களை அக்கினியினால் தண்டித்தார். அந்த தண்டனையினால எழும்பின புகை அவருடைய கோபத்திற்கு ஒப்பாயிருந்தது என்று சொல்லி, சோ அவ்வளோ ஒரு பாவத்தை அவர்கள் துணிகரமாய் செய்தவர்களாய் பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன். அவர் நம்மள மாதிரி இல்லை. பேஷன்ஸ்னா அந்த அளவுக்கு பேஷன்ஸ். ஆனாலும் அவரே கோபப்படுற அளவுக்கு இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை செய்யும் போது கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். இப்ப ஒருவேளை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ எம் ஹோலியர் தென் யூ, நீ என் பக்கத்திலே வராதுன்னு. இப்ப இந்த மாதிரி ஒருவேளை நேரம் சொல்லனாலும், நாமோ நம்முடைய இளைய தலைமுறைகளோ, நீங்க ஒன்னும் எனக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னெல்லாம் செஞ்சான்னு எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீ இப்ப எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றவங்க உண்டு. சில்ட்ரன், நீங்களும் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம, நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம், நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் நீங்க என்ன எங்களுக்கு போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல். யோசிக்கணும். சில சமயம் நாமே என்ன செய்வோம், இப்படியெல்லாம் நீங்க செஞ்சுதான் இந்த மாதிரி இருக்கீங்க, நானும் உங்களை மாதிரி இருக்க மாட்டேன், நான் வித்தியாசமா இருப்பேன், நான் நீங்க செஞ்ச மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த கேட்டகரி. நீங்க இப்படியே ஆண்டவர்னுட்டு வீட்டையே விட்டுட்டு, நீங்க எந்நேரம் எங்களை கவனிக்காம, நீங்களாம் எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, நல்லா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா நாங்க எங்கேயோ போயிருப்போம், இப்ப நாங்க இப்படி இருக்கிறோம், ஏன்னா நீங்க ஊழியம்ட்டு போயிட்டதுனால அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதுவும் இதற்கு ஈக்குவல் தான். வார்த்தை இதெல்லாம் வேற, எண்ணம் நோக்கம் இதேதான். God will see in that way only. So we have to be very careful. சொல்லித்தரணும் பிள்ளைகளுக்கு, அதெல்லாம் நாம சொல்லித்தரணும். அதெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது, அது தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கு, நான் மௌனமா இராமல் சரிக்கு சரி கட்டும். அதாவது செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாமே எனக்கு முன்பாய் இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் அப்படித்தானே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க,
அப்படியே வரும். இன்னைக்கு ரீல்ஸுங்கிறாங்களே, அப்படியே அந்த ரீல்ஸ் பிளாக்ஸ் மாதிரி நம்முடைய காரியங்கள் எல்லாம் வருமா. நம்ம போய் ஜட்ஜ்மெண்ட் சீட்ல நின்னோம்னா நாமும் பார்ப்போம், ஆண்டவரும் பார்ப்பார். நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அப்படியே போயிட்டே இருக்கோம், எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாரு. அங்க பார்த்தா அங்க ஒண்ணு இருக்கும். இதுக்கு என்ன பதில்? நம்மட ஒவ்வொரு காரியமும் ஆண்டவராலே ரத்திக்கப்பட்டு ரத்தத்தாலே கழுவப்பட்டு பியூரிஃபை ஆயிருந்தாதான் அந்த ரீல் அப்படியே ஓடும். இல்லைன்னா நின்னுரும். கட் 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 கட். யோசிக்கணும். சோ உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள். கர்த்தரை நமக்கு சரி கட்டுவார்னா நம்ம என்ன ஆகும்? அவர் விரல் அசைவை நாம் தாங்க முடியாது. அவர் நமக்கு பிதாக்களின் அக்கிரமங்கள்ல இருந்து நம்மளை தண்டிப்பேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? So we should be always reminded of God's judgment. Always be reminded of God's judgment. நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. நித்திய ஆக்கினை ஒருவேளை இல்லாம இருக்கலாம், ஆனா ரட்சிப்பினால நம்ம நித்திய ஆக்கினையை அடையாத இருக்கலாம். அதே சமயத்துல நித்திய ஜீவனை அடைவதற்கு நம்மை தகுதி ஆக்கணும்ல. நீ இப்படியே போயிட முடியாது. அங்க இந்த அசுத்தமே வரக்கூடாது. அப்ப அதை சரி கட்டணும்ல. என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதைதான் சில சமயத்துல இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிறோம். அந்த 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல கம்யூனியனை பத்தி பேசும்போது உடன்படிக்கை பற்றி சொல்றாரு. அந்த உடன்படிக்கையை நாம் அலட்சியமா எடுத்தோமானால், தகுதி இல்லாதமா எடுத்தோமானா, அது நிமித்தமாய் வியாதிகள் வந்திருக்கு, அது நிமித்தமாய் சடுதியில சாவு வந்திருக்கு. ஏன் நடக்குது தெரியலன்னு நம்ம நிறைய சமயம் புலம்புறோமே. This could be the reason. கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம we have to be very very careful. ஏன்னா our Lord is upright. நீதியுள்ள தேவன். அவரிடத்தில் கொஞ்சமும் அநீதி இல்லை. நாம ஜாக்கிரதையா இருக்கும். 8ஆம் வசனத்துல சொல்றாரு, இவ்வளவு சொல்லி இப்படி நான் சரிக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அதே கோபத்துலதான் சொல்றோம். ஒரு நிமிஷம்னு அப்படியே கோபமாவே இருந்துட மாட்டார். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபை. அவர் உடனே என்ன சொல்றாரு, திராட்சை தோட்டத்துல ஏதோ ஒரு கொலை கொஞ்சம் ரசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை அழிச்சிடாத. எப்படி ஒரு தகப்பன்னு அடின்னு அடிச்சிடுறாரு. ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு சோறு கொடு அப்படின்ற. ஏன்? அன்பு. அப்ப உலக தகப்பனே ஒரு பையனுக்கு இப்படி ஒரு அன்பை காட்ட முடியும் போது, கடவுள் எவ்வளவு அன்புள்ள தேவன். அழிக்காதே அப்படிங்கிறார். அதுல ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்குன்னு பாக்குறியா, அதை விட்டுரு. இந்த ஆசீர்வாதம் வர காரணமா இருந்த அந்த ஊழியக்காரர் நிமித்தம் அவனுக்கு விட்டுரு, அதை நான் செய்வேன். பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக செய்யும் போது கண்களின் முன்னாலே நமக்கு பலன் இருக்காது. கண்களின் முன்னாலே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஆனா அந்த ரிசல்ட் கண்களில் முன்னாலே கிடைக்கலனாலும் அங்கே கிடைக்கும். அங்க சொல்லுவாங்க நிறைய பேர், ஆண்டி நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கு, அது எனக்கு அப்படி
வேணும் உணர்த்திச்சு, நான் இப்படி செய்ய போனேன் அது தடுத்துச்சு. இப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியம். நாம் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம்? ஒருவேளை கீரக்காரமாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் நமக்கு சாட்சிகளாய் நிற்பார்கள். 9ஆம் வசனம் சொல்றது, யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். இது அந்த இடத்தை பற்றி சொல்லுது. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. வருகிற வாரம் பார்ப்போம். இந்த இடத்துல அதாவது அவர் அந்த நகரத்தை ஆசீர்வதிக்கிறது, அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஷாரோன், the valley of Sharon is in the seashore. அங்க இருக்கிற அந்த நிலத்தை பாத்தீங்கன்னா ஒரே உப்பு நிறைந்த நிலமா இருக்கும் இல்லையா? கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுல நல்ல விளைச்சல் வராது. ஆனா அந்த இடத்த ஒரு பாஸ்டர் லேண்டா மாத்தி ஆடுகளை அங்க மேயும்படியாகவும், அருமையான மலர்கள் அங்கிருந்து பூக்கும்படியாகவும் கர்த்தர் அதை மாற்றுவார் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை பற்றியே சொல்லும் போதே சாரோனின் ரோஜாவேன்னு சொல்லுவாங்க, பள்ளத்தாக்கின் லீலியேன்னு சொல்லுவாங்க இல்லையா? லில்லி ஆஃப் த வேலி. இந்த பள்ளத்தாக்கு எதுன்னா அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு. இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு ஒரு 2 பக்கம் மலையில, அந்த மலைகள்லாம் பாருங்க நம்ம ஊர் மலை மாதிரி இல்லை, சாண்டு, ஒரு ஏன்னா வனாந்திரம், அதுல எழும்பி அதனால உருவாக்கப்பட்ட கால்சியம் நிறைய இருக்கும், டெபாசிட்ஸ் நிறைய இருக்கும், சால்ட் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட இடம், அதுல வளர்ச்சியே வராது. ஆனா அந்த இடத்தை மாடுகள் மேயும் இடமாகவும், சாரோன் பள்ளத்தாக்கை ஆடுகள் அப்படின்னா என்ன? ஃப்ரம் நத்திங், அது பிரயோஜனமல்ல, உபயோகமற்ற அப்படிப்பட்ட இடத்திலிருந்தும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்வார்? உயர்த்த முடியும், உயர்த்துவேன் என்கிறார். அதைதான் நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆனாலும் இவ்வளவெல்லாம் செஞ்சினாலும் மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளதுன்னு எரேமியா சொல்றது போல, இவ்வளவு செஞ்சோம் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க அவர் சொல்றது, பரிசுத்த பர்வதத்தை மறந்து அங்க போய் பலிகளை செலுத்துறதுக்கு பதிலா காத் என்னும் தெய்வத்துக்கும் மேனி என்னும் தெய்வத்துக்கும் பானபலி செய்றீங்களே, போஜன பந்தி செய்றீங்களே. இந்த காத்துங்கிறவர் யாரு? என்ன கடவுள்னா ஃபார்ச்சூன், ப்ராஸ்பரட். மேனிங்கிறவர் என்னன்னு சொன்னா டெஸ்டினி, நம்முடைய ஃபியூச்சர், எங்க போய் நாம் நிற்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கடவுள். இந்த டெஸ்டினி கடவுள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த ஈசா யோகா மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாதான் அங்க பாக்குறோம். இஸ் அ மூன் காட். காத்துங்கிறவர் ஏதோ டப்பால போட்டு அடைச்ச மாதிரி, ஃபார்ச்சூன், ப்ராஸ்பரிட்டி. ஆனா இப்படிப்பட்ட கடவுள்களை எல்லாம் வணங்கி இவர்களுக்கெல்லாம் பலி செலுத்துறதுனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர்கள் மேல கோபமா இருக்கிறார். இதை தொடர்ந்து அவர் எவ்வளவு கோபமா இருக்காரு, என்ன அவங்களுடைய பாவங்கள், இதெல்லாம் நாம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களிடத்துல காணப்பட்ட முக்கியமான பாவம் என்னன்னா, தொடர்ந்து கர்த்தருடைய எச்சரிப்பையும் அவருடைய வார்னிங்ஸ், அவருடைய ஆலோசனைகளை எதிர்த்து கொண்டே இருந்தார், எதிர்க்கிறவர்களாய் காணப்பட்டார். அதுதான் கர்த்தருக்கு அவர்கள் மேலிருந்த கோபம். இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது. நம்ம கான்சியஸா எதிர்க்க மாட்டோம், ஆனா அன்கான்சியஸா நம்முடைய செயல்களில நாம இவ்விதமான ஒரு காரியத்திற்குள்ளாக போய்விடுவோம். ஆகவே ஜாக்கிரதையாய் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல நம்மை தாழ்த்தி, கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம்.
நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம மற்றவர்களுக்காய் செபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என காலம் சமீபமாயிற்று. ஆகவே இந்த பொறுப்பு உணர்ந்தவர்களாய் நாம் நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடுத்தோம். தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்த நல்ல எச்சரிப்புகளுக்காக ஆண்டவரே. நீர் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப எங்களோட பேசிட்டு இருக்கீங்க, இடைப்பட்டு இருக்கீங்க. நாங்க இன்னும் கூட என்னெல்லாம் சரி செய்யணுமோ பெர்ஃபெக்ட் ஆகணும் சுவாமி. எங்களை பூரணப்படுத்த விரும்புகிறீர். நாட் தட் we are not qualified, ஆனா எங்களை பூரணப்படுத்த விரும்புகிறீர். அப்படியாய் நாங்கள் இன்னும் உம்முடைய சாயலை பெற்றுக்கொள்ள, முழு சாயலை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை உருவாக்கும், வணைந்து கொள்ளும். யூ ஆர் அவர் பாட்டர், we are your clay, Lord. We surrender to you. We humble ourselves before you. Bless us, O Lord, bless us. Remember each and every one of us and our needs, our health, our other needs. Lord, we come to you because you are our God, you are our Father. நாங்க உங்களை தாழ்த்துகிறோம், எங்களை நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளதே சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். Thank you, thank you. God bless you all. God bless you all. Good night. Good night.